அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, பிரார்த்தித்து கூறுவீராக, எங்கள் அல்லாஹ்வே, எல்லா தேசங்களுக்கும் அதிபதியே, நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ விரும்பியவர்களிடமிருந்து ஆட்சியை நீக்கிவிடுகிறாய், நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ விரும்பியவர்களை இழிவுபடுத்துகிறாய். நன்மைகள் அனைத்தும் உன் கையில் இருக்கின்றன. நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் ஆவாய். நீதான் இரவை பகலில் நுழைய வைக்கிறாய், நீதான் பகலை இரவில் நுழைய வைக்கிறாய். இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குவதும் நீயே, உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குவதும் நீயே. நீ விரும்பியவர்களுக்கு கணக்கின்றியே அளிக்கிறாய். நம்பிக்கையாளர்கள் தங்களைப் போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பவர்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். அவர்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தவிர எவரேனும் இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எத்தகைய சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடம்தான் இறுதியாக செல்ல வேண்டியதிருக்கிறது. நபியே, கூறுவீராக, உங்கள் மனங்களில் நீங்கள் மறைத்து கொண்டாலும் அல்லது அதை வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். இது மட்டிலுமா? வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான். அறிவது மட்டுமல்ல, அல்லாஹ் இவை அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளையும் தான் செய்த தீமைகளையும் தனக்கு முன் காணும் நாளில் துக்கித்து தனக்கும் தான் செய்த தீமைகளுக்கும் இடையில் நீண்ட தூரம் இருந்திருக்க வேண்டுமே என்று விரும்பும். ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு தன்னை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் தன் அடியார்களிடம் மிக்க இரக்கமுடையவன் ஆவான்.